ரமலானுடைய இறுதி நாட்களிலே நாம் இருக்கிறோம். ரமலானினுடைய இறுதியில் நாம் செய்யக்கூடிய அமல்களில் கடைசி அமலாக அல்லது முக்கியமான அமலாக அல்லாஹ் சதகத்துல் ஃபித்ரை வைத்திருக்கிறார். ஜகாத்துல் ஃபித்ர் என்று இன்னொரு பெயரும் சொல்வார்கள். சதகத்துல் ஃபித்ரை பொறுத்தவரை முஸ்லிமான ஒவ்வொரு ஆணிற்கும் பெண்ணிற்கும் கடமை. சிறுவர்களாக இருந்தாலும் வீட்டிலே தந்தை சதகத்துல் ஃபித்ர் வழங்கினால் பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேண்டும். எந்த அளவிற்கு சொல்வார்கள், ஜகாத் வசதியானவர்களுக்கு மாத்திரம், ஆனால் சதகத்துல் ஃபித்ர் அனைவருக்குமானது. நோன்பு வைக்கக்கூடியவரும் சதகத்துல் ஃபித்ர் வழங்க வேண்டும், நோன்பு வைக்காதவரும் சதகத்துல் ஃபித்ர் கொடுக்கணும். ஒருவர் பிறை பார்க்கிறார், பெருநாளுடைய பிறையை பார்த்த பின்னால் மரணித்து விட்டார் என்றால் அவருக்கும் சதகத்துல் ஃபித்ர் வழங்க வேண்டும். ஆக இப்படி சதகத்துல் ஃபித்ரை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. எந்த அளவிற்கு வலியுறுத்துகிறது? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள், ஃபரலன் நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சதகத்துல் ஃபித்ரை ஃபர்லாக ஆக்கினார்கள். சுன்னத்தெல்லாம் கிடையாது. சதகத்துல் ஃபித்ர் என்பது ஃபர்ல். ஏன் சதகத்துல் ஃபித்ர நபி அவர்கள் ஃபர்லாக ஆக்கினாங்க? ரமலானுடைய இறுதி அமலாக இருக்கக்கூடிய இந்த ஜகாத்துல் ஃபித்ர் எதற்காக வேண்டி இது கடமையாக ஆக்கப்பட்டது என்பதற்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் அதில் ஒன்றிரண்டு காரணங்களை நாம் பார்க்கலாம். முதலாவது செய்தி என்னன்னா, பொதுவாக இஸ்லாத்திலே எந்த ஒரு அமல் செய்தாலும் அந்த அமலுடைய இறுதியில் அந்த அமலுக்கான குற்ற பரிகாரம் என்று ஒன்று இருக்கும். உதாரணமா தொழுகிறோம், தொழுது முடிக்கிறோம், சலாம் கொடுத்து முடிஞ்சதோடு தொழுக முடிஞ்சதில்ல. தொழுது முடித்த பின்னால் உடனே என்ன சொல்றோம்? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் 3 தடவை சொல்றோமா? ஏன் சொல்றோம்? தொழுகையில் நாம் தொழக்கூடிய தொழுகையில ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அந்த குறைபாடுகளை களைவதற்காக வேண்டி நாம் இஸ்திக்ஃபார் செய்கிறோம். ஒருவர் ஹஜ் செய்கிறார், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், ஃபைதா கலைதும் மனாசிகக்கும் ஃபதுகுருல்லாஹ், நீங்கள் ஹஜ்ஜினுடைய கடமைகள் எல்லாத்தையும் நீங்கள் நிறைவேற்றிவிட்டால் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள். ஏன் திக்ர் செய்ய வேண்டும்? நீங்கள் செய்யக்கூடிய ஹஜ்ஜில ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அந்த குறைபாடுகளை அந்த திக்ரின் மூலமாக அல்லாஹ் சரி செய்கிறான். அதே போன்றுதான் ரமலானிலே நாம் ஒரு மாத காலம் நோன்பு வைக்கிறோம். வைக்கக்கூடிய நோன்புல குறைபாடுகள் இல்லாமலாம் இருக்காது. என்ன காரணம்? ரமலானுடைய நோன்பு அப்படிங்கிறது வெறும் பசித்திருப்பதும் தாகித்திருப்பது மாத்திரம் அல்ல. பசித்திருக்கிறோம், தாகித்திருக்கிறோம், இதை தாண்டி நிறைய விஷயங்கள் நமக்கு வரையறுக்கப்பட்டிருக்கிறது, தடை செய்யப்பட்டிருக்கிறது. தேவையில்லாத பேச்சுக்கள், வீண் பேச்சுக்கள், அடுத்தவர்களை பற்றி அவதூறு பேச்சுக்கள், நிறைய விஷயங்கள், கெட்ட வார்த்தைகள் பேசுவது, சண்டையிடுவது, இதுவெல்லாம் தடை செய்யப்பட்டது. ஆனா சில நேரங்கள்ல ரமலான்ல நம்மையும் மீறி இது போன்ற விஷயங்கள் வந்திருக்கலாம், அப்படித்தானே? அப்ப ரமலானுடைய நோன்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குறையை அல்லாஹு தஆலா அகற்றுவதற்காக வேண்டிய ஜகாத்துல் ஃபித்ரான சதகத்துல் ஃபித்ரை அல்லாஹ் கடமையாக ஆக்கினான் என்பதாக சொல்வார்கள். அல்லாஹ் எவ்வளவு கிருபை இல்லையோ பாருங்க. இதுல 2 செய்தி இருக்குது. என்னன்னா, நம்ம செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் குறையில்லாமல் நிறைவாக பியூராக பெற்றுக் கொள்வதற்கு விரும்புகிறார். குறையோடையே அல்லாஹ் என்ன செய்யறதில்லை, அடியார்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ்வுக்கு மனசு வர்றது இல்லை. அடியார்கள் செய்யக்கூடிய எல்லா அமல்களுமே என்ன செய்யணும், எந்த விதமான குறையும் இல்லாமல் பியூரா அல்லாஹ்ட்ட போய் சேரணும் அப்படிங்கிறது அல்லாஹ் ஆசைப்படுகிறான். ஒன்று. இரண்டாவது அந்த குறைகளை சரி செய்வதற்காக வேண்டி சதகத்துல் ஃபித்ர் அல்லாஹ் கடமையாக்குறான்ல, அது பெரிய விஷயம் ஒண்ணு கிடையாது, அப்படித்தானே? சதகத்துல் ஃபித்ர் அப்படிங்கிறது அதிகபட்சமா எவ்வளவு? ஒரு ஆளுக்கு 150 ரூபா, அவ்வளவுதானே? ரமலான்ல ஃபுல்லா
நாம் வைத்த அந்த நோன்பிலே ஏற்பட்ட அந்த குறைகளை சரி செய்வதற்கு ஒரு ஆளுக்கு 150 ரூபாய் ஜகாத்துல் ஃபித்ரை நாம் வழங்கிவிட்டாலே ஒரு மாத காலத்திலே நம்முடைய ரமலானுடைய நோன்பில் ஏற்பட்ட அத்துணை குறைகளையும் அழுக்குகளையும் நீக்கி அதை பரிசுத்தமாக ஆக்கி 30 நோன்புகளும் பரிசுத்தமான முறையில் அல்லாஹ்விடத்திலே போய் சேருவதற்கு இந்த ஜகாத்துல் ஃபித்ரை அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கிறார் என்றால் அல்லாஹ் எவ்வளவு கிருபையுடையவன். பெருசா லட்ச ரூபாய் செலவழிங்க அப்படிலாம் அல்லாஹ் சொல்லல. அடியார்களுக்கு ரொம்ப இலகுவாக, அதுவும் அல்லாஹ்வுடைய பாதையில் அப்படின்னு மொட்டக்கட்டையே சொல்லல. உங்களுடைய நோன்பு பியூராகனா நீங்க என்ன செய்யணும்? ஏழை எளிய மக்களை சந்தோஷப்படுத்தி விட்டு நீங்கள் என்ன செய்யுங்க? பிறநாளைக்கு வாருங்கள், ரமலானுடைய கூலியை உங்களுக்கு தருகிறேன் என்பதாக அல்லாஹ் வாக்களிக்கிறான். ஆக ஏன் ஜகாத்துல் ஃபித்ர் என்பதற்குண்டான காரணங்களில் முதன்மையானது இதுதான். ரமலானில் ஏற்படக்கூடிய குறைகளை சரி செய்வதற்காக வேண்டி ஜகாத்துல் ஃபித்ர். இரண்டாவது இன்னொரு காரணம், ரமலான்ல அல்லாஹ்விற்கு நாம் நன்றி சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கான ஒரு விஷயமாக ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக அல்லாஹ் ஆக்கினான் சொல்லுவாங்க. ஏன் நன்றி சொல்லணும்? ஏங்க நன்றி சொல்லணும்? துஆ அல்லாஹ் கபூல் செஞ்சிருக்கான்ல. யா அல்லாஹ் ரமலான் அடைய செய்யன்னு கேட்டோமா, அல்லாஹ் அடைய செஞ்சான். அல்லாஹ் தான் அடைய செஞ்சான். எத்தனை பேர்கள் ரமலானுக்கு முன்ன வஃபாத் ஆயிட்டாங்க? அந்த மாதிரி அல்லாஹ் நமக்கு செய்யல. அப்ப நம்ம கேட்ட துஆவை அல்லாஹ் கபூல் செய்தான். ரமலானிலே அமல் செய்வதற்கு வாய்ப்புகளை வழங்கியது யார்? அல்லாஹ் தான் வழங்கினான். பசித்திருந்தோம், தாகித்திருந்தோம், அதற்குண்டான தாக்கத்தை சக்தியை கொடுத்தது யார்? நம்ம சொல்ல முடியுமா அது என்னுடைய சுய? அப்படிலாம் சொல்ல முடியாது. இன்றைக்காவது ரமலான் அல்லாத காலத்தில் அதிகாலையில் சகர் நேரத்தில் உட்கார்ந்து சாப்பிட்டுருக்கோமா? நம்ம சாப்பாடு இறங்குமா? டீ கூட குடிக்க முடியாது, அப்படிதானே? அந்த நேரத்தில் உணவை நாம் உண்கிறோம் என்றால் இங்கே கிருபை செய்தது யார்? அல்லாஹ் தான் என்ன செய்யறான்? அல்லாஹ் தான் நாம் நோன்பு வைப்பதற்குண்டான எல்லா ஏற்பாடுகளையும், அந்த நோன்பை தாங்கிக் கொள்வதற்குண்டான உடல் ரீதியான மன ரீதியான வலிமையை கொடுத்தது யார்? கொடுத்தவன் அல்லாஹ். எவ்வளவு பேர் பேஷண்டா இருக்கிறாங்க, சுகர் பேஷண்ட். கொஞ்ச நேரம் மதியான நேரத்தில் சாப்பிடலன்னா அவங்க என்ன செய்ய முடியாது, படபடம் வந்துடும். மாத்திரை போடலன்னா என்ன செஞ்சிடும்? உடல் ஆரோக்கியம் மற்ற காரங்களை கெட்டு போயிடும். ரமலானிலே பாருங்கள், ரமலானிலே ஒரு நாள் முழுவதும் நோன்பு நோக்கிறார்கள். ரமலானில பகல் முழுவதும் ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்காம அவர்களால் எப்படி இருக்க முடிந்தது? சுகர் எங்க போச்சு? சுகர் ஏன் படபடன்னு கொண்டு வரலாம் அவங்கள? ஏன் அவர்களை அந்த நோயின் பக்கம் தேவையாக்கவில்லை? காரணம் அல்லாஹ் தஆலா அவர்கள் மீது கிருபை செய்திருக்கிறார். என்ன காரணம்? ஏன் அல்லாஹ் கிருபை செய்யணும்? ஒன்றே ஒன்றுதான், அல்லாஹ்விற்காக வேண்டி அடியார்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்ற அந்த இஹ்லாஸோடு எண்ணத்தோடு செய்யறாங்களா இல்லையா? அந்த எண்ணத்தை கபூல் செய்து அந்த ரமலானுடைய நோன்பு முழுவதையும் அவர்கள் ஆரோக்கியமான முறையில் பரிபூர்ணமாக நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் என்ன செஞ்சான்? வழிவகை செய்தான். எனவே அல்லாஹ் தஆலாவிற்கு நாம் நன்றி செலுத்துவதற்காக வேண்டி ஜகாத்துல் ஃபித்ரை, சதகத்துல் ஃபித்ரை வழங்க வேண்டும் என்பதாக சொல்வார்கள். இது இரண்டாவது காரணம். கடைசியாக ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். மூன்றாவது, ஜகாத்துல் ஃபித்ர் என்பது ஒரு நாள் வறுமை ஒழிப்பு திட்டம். அது ஒரு நாள் வறுமை ஒழிப்பு திட்டம். ஒரு நாள், அந்த ஒரு நாள் எது? ஈதுல் ஃபித்ர். நம்ம வழங்கக்கூடிய அந்த 150 ரூபாய், அந்த 150 ரூபாய்னால என்ன பலன் அப்படின்னா, ரமலானுடைய அந்த ஈதுல் ஃபித்ர் அந்த ஒரு நாள் முழுவதும் ஏழைகள் இந்த உலகத்தில் பசியோடு இருக்காமல் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறார். அல்லாஹ் நாடுகிறார். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்கள் பள்ளிவாசலுக்கு வர்றீங்கல்ல, ரமலான்ல ஈதுல் ஃபித்ர் தொழுகைக்கு வர்றீங்கல்ல, எவ்வளவு சந்தோஷமா வர்றீங்க, எவ்வளவு ஆனந்தம். பெருநாள் தொழுகை மட்டுமா காரணம் அல்ல. பெருநாள் தொழுது அல்லாஹ்ட்ட துஆ கேட்டு ரமலானிலே நாம் வைத்த 30 நோன்புக்குண்டான கூலியை வாங்குவதற்காக என்ன செய்றோம்? பெருநாள் தொழுகைக்கு வர்றோம், அப்படிதானே? எவ்வளவு சந்தோஷமான செய்தி. இந்த சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிப்பதற்கு முன்னால் ஏழைகளை மகிழ்வித்து விட்டு வாருங்கள். அல்லாஹ் அதைத்தான், ஏழைகளை மகிழ்வியுங்கள். ஏன் ஏழைகளை மகிழ்விக்கணும்? நிறைய காரணம் இருக்குது. அது ஒண்ணு சொல்றேன். நபி அவர்கள் விரும்பினாங்க, ஏழையை போன்று இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று விரும்பினார்கள். அல்லாஹ் மஹீனி மிஸ்கீனா, இந்த உலகத்தில் ஒரு ஏழையை போன்று என்னை வாழ செய்வாயாக. வஅமித்னி மிஸ்கீனா,
ஒரு ஏழையாகவே என்னை மரணிக்க செய்வாயாக. வஹ்ஷுர்னி ஃபீ ஸும்ரத்தில் மசாகீன், மிஸ்கீன்களுடைய கூட்டத்திலே என்னை எழுப்ப செய்வாயாக. இந்த துஆ யார் கேட்டது? நபி அவர்கள் கேட்டாங்க. ஏன் கேட்டாங்க? அது தெரியணும்ல. நபிமார்களோடு எழுப்ப செய் அப்படி கேட்டிருக்கணும்ல. ஏழைகளுடைய கூட்டத்தோடு என்ன செய்ய எழுப்ப செய்வாயாக ஏன் கேட்டாங்க? காரணம் இருக்கிறது. இந்த உலகத்தில் ஏழைகள் வசதியானவர்களும் இருக்கிறார்கள். நாளை மறுமை நாளில் 2 பேர்கள், ஒருவர் வசதி படைத்தவர், ஒருவர் ஏழை. 2 பேருமே சொர்க்கம் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? அல்லாஹ் தஆலா தீர்ப்பு எழுதி விட்டார். இந்த 2 பேத்துல யார் முதல்ல சொர்க்கம் போவாங்க? 2 பேத்துல முதலில் சொர்க்கம் செல்பவர் யார்? 2 சொர்க்கவாதி. அல்லாஹ் எடுத்த உடனே மொத்தமா என்ன செய்யறது? அப்படியே தூக்கி மொத்தமா உள்ள போட்டுறது இல்ல. வரிசையான அல்லாஹ் அனுப்பி விடுவான் சொர்க்கத்துக்குள்ள. வரிசையான போக முடியும், இஷ்டத்துல என்ன செய்ய முடியாது. கதவை திறந்த உள்ள போயிட முடியாது. வரிசையாக தராதரம் பார்த்துதான் சொர்க்கத்திற்குள் அல்லாஹ் அனுப்புவான். அப்ப ஒரு பணக்காரர், ஒரு ஏழை, 2 பேர்களும் சொர்க்கவாதி என்று தீர்ப்பளிக்கப்பட்ட பின்னால் 2 பேரில் யார் உள்ள முன்னாடி போவா? ஏழை தான் போகும். பணக்காரர் பின்னாடி போவார்ல, எத்தனை வருஷம்? அவர் உள்ள போய் 40 வருடங்களுக்கு பின்னால் போகும். எத்தனை வருஷம்? 40 வருஷம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். அந்த 40 வருஷம் எப்படி இருக்கு நமக்கு தெரியுமா? உலகத்திலே உள்ள 40 வருஷத்தை கற்பனை பண்ணக்கூடாது. இந்த உலகத்திலே உள்ள 40 வருடத்தை கற்பனை பண்ணக்கூடாது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மன்னர்களை பத்தி சொல்லுவாங்க. நிறைய ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டவர்கள். அதற்கெல்லாம் அவர்கள் கணக்கு கொடுத்து எல்லா நபிமார்களை விட இறுதியாக அவர்கள் தான் செல்வார்கள் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. காரணம் என்னன்னா, வசதியானவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய அந்த அல்லாஹ் வழங்கிய நியமத்துகளுக்கு கணக்கு கொடுத்துட்டு அவர்கள் செல்வதற்கே கிட்டத்தட்ட ஒரு ஹதீஸில் இப்படியே வரும் 500 ஆண்டுகள். நம்ம விரிவா பேச முடியாது. 500 ஆண்டுகள் வரும். அப்ப சொர்க்கத்திற்கு முதலில் செல்பவர்கள் யார்? சொர்க்கவாதிகளில் ஏழைகள் தான் செல்வார்கள். எனவே நபி அவர்கள் எப்படி துஆ கேட்டாங்க? வஹ்ஷுர்னி ஃபீ ஸும்ரத்தில் மசாகீன், மிஸ்கீன்களுடைய கூட்டத்தில் யா அல்லாஹ் என்னை எழுப்புவாயாக. காரணம், அவர்கள் தான் முதலில் சொர்க்கம் செல்வார்கள். முதலில் அவர்கள் தான் சொர்க்கத்திற்கு செல்வார்கள். சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆயிஷா மாட்டா தான் இந்த ஹதீஸை நபி அவர்கள் அறிவிப்பாங்க. சொல்லுவாங்க, எனவே ஆயிஷா யாராவது ஒரு மிஸ்கீன் உன்கிட்ட வந்து பசிக்குன்னு கேட்கறாங்கன்னா உன் கையில ஒரே ஒரு பேரிச்சம்பழம் தான் இருக்குது. ஒரே ஒரு பேரிச்சம்பழம். அது உனக்கு வேணும்னா யோசிக்காது. கேட்டா கொடுத்துரு. ஃபலா தன்ஹர், விரட்டி அடிச்சிடாது. ஏன்ட்டே ஒண்ணுல போன விரட்டி அடிச்சிடாது. ஏழைகளை நீ நேசிப்பாயா? ஏனென்றால் ஏழைகளை யார் நேசிக்கிறாரோ அவரை அல்லாஹ் நேசிக்கிறார். புரிகிறதா? இப்ப ஏன் ஏழைகளுக்கு உணவளிக்கணும்? ஏன் ஏழைகளை சந்தோஷப்படுத்தணும்? ஏழைகளை சந்தோஷப்படுத்தினால் நாம் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தியதற்கு சமம். நீங்க ஏழையை சந்தோஷப்படுத்தி விட்டு சதகத்துல் ஃபித்ர், ஜகாத்துல் ஃபித்ர் அவர்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டு நீங்க பள்ளிவாசலுக்கு வந்து அவர்களை சந்தோஷப்படுத்திட்டு பள்ளிவாசலுக்கு வந்து ஈதுல் ஃபித்ர்ல உட்கார்ந்து கரம் மேந்து துஆ கேட்டால் அல்லாஹ் என்ன செய்வான்? உடனடியாக கபூல் செய்து விடுவான். நீங்கள் கேட்கக்கூடிய துஆக்களை கபூல் செஞ்சிருவான். நீங்கள் ரமலான்ல செஞ்ச அமல்களை கபூல் செய்வான். நோன்பை கபூல் செய்வான். கேட்ட இஸ்திக்பாரை கபூல் செய்வான். என்ன கேட்டீங்களோ அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? கொடுத்து விடுவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஆக இந்த 3 காரணங்கள் திரும்பவும் ஒரு சொல்றேன். 3 காரணங்கள் என்ன? ஜகாத்துல் ஃபித்ர். முதலாவது ஜகாத்துல் ஃபித்ர், சதகத்துல் ஃபித்ர் கொடுப்பதால் நம்முடைய ரமலானுடைய நோன்பினுடைய குறைகள் அல்லாஹ் என்ன செய்யறான்? அகற்றி அதை பரிசுத்தமாக ஆக்குகிறான். 1. 2வது, ரமலான் முழுவதும் எந்த விதமான தங்கு தடை இல்லாமல், ஆரோக்கிய குறைவு இல்லாமல் நோன்பையும் ரமலானுடைய மற்ற இபாதத்துகளையும் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா ஆரோக்கியத்தை கொடுத்தானா இல்லையா? வாய்ப்பை கொடுத்தானா இல்லையா? இதற்கு நன்றி செலுத்தும் விதமாக 2வது. 3வது, ஏழை எளிய மக்களை சந்தோஷப்படுத்திவிட்டு பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வர வேண்டும் என்பது 3. இந்த 3 காரணங்களை சொல்வார்கள் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ். அப்படிப்பட்ட ஜகாத்துல் ஃபித்ரை, சதகத்துல் ஃபித்ரை இன்ஷா அல்லாஹ் அனைவர்களும் வழங்க வேண்டும்.